ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி தேங்க் ஒரு எஃப்எஃப் கேட்கலாம். ஓகே, இன்ட்ரோவில் தேங்க் வந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் 3rd இயர் படிச்சுட்டு இருக்கான். அண்ட் ஒயின் வந்து 2nd இயர் படிக்கிற பொண்ணுன்னு வச்சுக்கோங்க. தேங்க் காலேஜ் ட்ரிப்பாக இந்தியா வந்திருப்பான். இந்தியாவில் இருக்க அழகான ஸ்பாட்லாம் போய் அங்கே நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட செம்மையாக வைப் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போது இந்தியாவில் இருக்க ஒரு அழகான கார்டனை சுற்றி பார்க்கலான்னு அங்கே அவங்க பஸ்ஸை ஸ்டாப் பண்ணாங்க. தேங் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அவங்க கிளாஸ்மேட்ஸ் எல்லோரும் பஸ்ஸில் இருந்து இறங்கி அந்த நேச்சரை ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இடம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ரொம்ப க்ரீனாக அந்த கிளைமேட்டுக்கும் அதுக்கும் செம்மையாக இருந்துச்சு அந்த இடம். ஹே ஜே, அங்கே பாருடா, செம்மையாக இருக்குல்ல இந்த ப்ளேஸ். ஹே ஆமாடா, அங்கே பாரு, இந்த பிளான்ட்லாம் நான் நம்ம நாட்டில் பார்த்ததே இல்லைடா, அழகாக இருக்குல்ல. டேவா ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். டே, என் பின்னாடி தெரிகிற எல்லா பிளான்ஸுமே என் ஃபோட்டோஸ்குள்ளே வரணும். அந்த மாதிரி நல்லா அழகாக எடுத்தா ஓகேயா? திரும்பி நில்லுடா. சைடில் திரும்புடா. ஓகே. தேங் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது லேசாக சாரல் விழுக ஆரம்பிச்சது. தேங்கோட கிளாஸ்மேட்ஸ்லாம் டே மழை வர புதுடா, நனைஞ்சிட்டா அவ்வளோதான், வாங்க போகலாம் அப்படின்னு அவங்க பஸ்கிட்ட ஓடினாங்க. ஆனால் தேங் ஃப்ரெண்ட்ஸும் டே இவ்வளோ சூப்பரான கிளைமேட்டை விட்டுட்டு இது நீங்கள் என்ன பஸ்ஸு பக்கம் போய்கிட்டு இருக்கானுங்க, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ பெரிய மழை வந்தாலும் பரவாயில்ல, இங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு தான் நான் வருவேன், டேய் நீ எடு அப்படின்னு தேங் ஃப்ரெண்ட்ஸும் மட்டும் ஃபோட்டோஸ் எடுக்கலான்னு நின்றுட்டு இருந்தாங்க. அப்போது சரி ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு கேமராவை தூக்கணும். எடுக்கலாம் எல்லோரும் ஓகேவா அப்படின்னு திரும்பி கேட்டுட்டு அவன் கேமரா பக்கம் திரும்புகிறான். டேய் எடு சீக்கிரம். ஒரு செகண்ட் ஃப்ரீஸ் ஆகிட்டு மொபைல் அப்படியே கையிலேருந்து விட்டுட்டு டேய் நீங்கள் பார்த்தீங்களா? எதடா? டேய் நீங்கள் அவளை பார்த்தீங்களா? யாரடா? டேய் அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்க ஃபோனை அப்படியே விட்டுட்டு வேகமாக முன்னாடி இருக்க பஸ் ஸ்டாப் பக்கம் ஓடணும். தேயாங் எங்கடா போகிற? ஃபோனு தேயாங் நில்லு தேயாங். அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கத்திகிட்டே இருக்கா. ஆனால் தேயாங் அது எதையுமே காதில் வாங்காமல் வேகமாக முன்னாடி போனான். அந்த பஸ் ஸ்டாப் கிட்டே போய் மூச்சு வாங்கிட்டு நின்னான். அங்கே ஒரு பொண்ணு ஒயிட் சுடிதார் போட்டு ரொம்ப அழகாக நின்றுட்டு இருந்தா. அப்போ மழை துளி விழுக ஆரம்பிச்சது. அந்த ரெயின் ட்ராப்ஸ் எல்லாம் அப்படியே அவள் ட்ரெஸ் மேலே விழுந்து அவள் நெக்கில், அவள் செஸ்டில், அவள் சீக்ஸ்லன்னு அப்படியே துளி துளியாக விழ ஆரம்பிச்சது. அதை பக்கத்தில் நின்று தேயாங் ரசித்து பார்த்துட்டு இருந்தான். அப்போ வயன் அவள் ட்ரெஸ்லாம் நனையிறத பார்த்து அவள் 2 கையும் க்ராஸாக வச்சு அவளை கவர் பண்ணிகிட்டு இருந்தா. அப்படியே குளிரில் நடுங்கிட்டு இருந்தா. அதை பார்த்து தயாங் அவன் ஜர்க்கினை கலட்டிட்டு அவள்கிட்ட போய் பின்னால் இருந்து அந்த ஜர்க்கினை அவள் மேலே போட்டான். ஒரு செகண்ட் என்ன ஆகுதுன்னு தெரியாமல் வயன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு கோபமாக திரும்பி பார்த்தா. பின்னாடி பார்த்தா தேயாங் ஒரு க்யூட்டான ஸ்மைலோட ஹே சாரி, நான் வேணும்னு பண்ணல, நீ குளிரில் நடுங்கிட்டு இருந்த, அதுவும் இல்லாமல் உன் ட்ரெஸ் நனைஞ்சதுனால நீ ரொம்ப அன்கம்ஃபர்டாக ஃபீல் பண்ணிட்டு இருந்த, அதான் ஜஸ்ட் ஹெல்ப் பண்ணலாமேன்னு. உனக்கு ஓகே இல்லைன்னா கழட்டி தந்துடு, பட் நிஜமாகவே இங்கே ரொம்ப குளிர்தில்ல, நீ போட்டுக்கோ, நீ ரொம்ப நனைஞ்சிட்ட, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் அவ்வளோதான், நான் கிளம்பிட்டேன், இதை நீ போட்டுக்கோ அப்படின்னு ரொம்ப க்யூட்டாக சொன்னான். அதை கேட்டதுமே அவளுக்கு என்ன பேச, எப்படி கோவப்பட எதுவுமே தெரில. ஒயன் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டு இருந்தா. அப்போ ஒயன் தயங்கி தேங்க்யூ. ஏன் பயப்படுற? நோ மென்ஷன், தேங்க்ஸ்லாம் வேணாம். என் பேர் தயம். உன் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் வயன். வாவ், க்யூட்டாக இருக்கும் உன் பேர். தேங்க்யூ. ஹாய் தயாங், எங்கேருந்து வரீங்க? நான் உங்களுக்கு இது முன்னாடி இங்கே பார்த்ததே இல்லையே. நீ பார்த்துருக்க மாட்டேன், நான் கொரியாவிலேருந்து வரேன். ஒரு காலேஜ் ட்ரிப்பாக வந்திருக்கோம் கொரியாவிலேருந்து, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் என் கிளாஸ்மேட்ஸ் எல்லோரும். நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 3rd இயர் பண்ணிகிட்ருக்கேன். ஹோ நைஸ். நீ இங்கே தான் படிக்கிறியா? நான் வந்து அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே பஸ் ஸ்டாப்க்கு ஒரு பஸ் வந்துச்சு. தேயாங் எனக்கு தான் பஸ் வந்துருச்சு, நான் கிளம்புறேன் தேயாங். வைன் ஒரு நிமிஷம். சொல்லுங்கள் தேயாங், என்ன? அது ஒன்றும் இல்லை வைன், போ. ஓகே தேயாங், பாய். பாய் அப்படின்னு சொல்லிட்டு வைன் அந்த பக்கம் திரும்பினான்.
அவள் முகத்தில் ஒரு க்யூட்டான ஸ்மைல். கடைசியில் எனக்கான அவனை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இவன் கண்ணு என்ன, அவன் வாயில் பேசுகிறத விட அவன் கண்ணு அவ்வளோ பேசுது. செம்ம க்யூட்டாக இருக்கா நீ அப்படின்னு ஒயன் அவன் மனசுக்குள்ளேயே பேசிட்டு பஸ்ஸில் ஏறினான். தேயாங்க அவன் பேக் ஹெட் ரப் பண்ணிகிட்டே அப்படியே அவன் பஸ்கிட்ட வந்தான். பஸ்கிட்ட போனால் அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவனை முறைச்சி பார்த்துட்டு இருந்தாங்க. டேய் நீ என்ன பைத்தியமாடா, ஓடுற அந்த பொண்ணு பின்னாடி நல்லா கொடுத்து அனுப்புனாளா? எங்கே கண்ணத்தை காமி, செவந்திருக்கான்னு பார்ப்போம். ட்ரிப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணுவியா, அதை விட்டு பொண்ணு பின்னாடி போய் சுற்றிட்டு இருக்க. டேய் நீ நிறுத்துடா, நீ பேசுகிறது அவன் காதிலே வாங்காமல் நின்றுட்டுருக்கான். மாப்பிள்ளை நாட்டிலே இல்லை போலடா. எனக்கு இருக்காயிட்டா போலடா. இல்லைடா பைத்தியம், காதல் பைத்தியம். டே போதும் உட்காருங்க. பாரு சாருக்கு கோபம் வருதாமா. அப்படியே தேவங்க ஃப்ரெண்ட்ஸும் அவங்க தங்கி இந்த ஹோட்டலுக்கு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் தேவங்க காலையிலே எழுந்திரிச்சு தேவங்க ஒரு பஸ்ஸை பிடிச்சி ஒயன் எந்த காலேஜில் படிக்கிறாளோ அந்த காலேஜுக்கே போனோம். ஒயனோட காலேஜ் வாசலில் தேவங்க நின்றுட்டு இருந்தான். அப்போ ஒயன் வந்தான். ஒயனுக்கு தேவங்க பார்த்ததும் என்ன சொல்கிறதுனே தெரில. ஒயன் அப்படியே ஷாக்காகவே பார்த்துட்டு இருந்தா. அவள் மனசுக்குள்ளே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு தேவங்க காலேஜ் கேட் கிட்ட பார்க்கும்போது. அவள் முகத்தில் ஒரு குட்டி ஸ்மைல் வச்சுட்டு தேவங்கிட்ட வந்து, ஹே நீங்கள் எங்கே என்ன பண்ணுறீங்க தேவம்? ஹே ஒயன் ஒன் செக், நீ பேசு நான் கேட்குறேன். பட் அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், அதை மட்டும் சொல்லிக்கவா ப்ளீஸ்? இதான் இந்தியாவில் என்னோடய லாஸ்ட் டே. எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, நான் கிளம்பணும். இப்போவே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் தேடிட்டு இருப்பாங்க. நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வந்தேன் அப்படின்னு தேங்க் சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஒயனோட ஃபேஸ் அப்படியே ரொம்ப டல்லாகிடுச்சு. ஒயன் ரொம்ப டல்லாக கன்ஃபியூஸாக ஃபேஸை வச்சுட்டு, சொல்லுங்கள் தேவ் என்ன சொல்லணும்? நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட். நேற்று சொல்ல வந்தேன், பட் அதுக்குள்ளே உன் பஸ் வந்துடுச்சு, அதான் இப்போ சொல்கிறேன். 3rd இயர் படிச்சிட்ருக்கேன். என் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பொண்ணு கூட கிடையாது. எந்த பொண்ணையும் நான் பார்த்ததே கிடையாது. எந்த பொண்ணோட வாசனையும் என் மேலே பட்டதே கிடையாது. எங்கள் கேங்கே நோ கேர்ள்ஸ் நோ லவ் அப்படின்னு தெரிகிறவங்க தான். அதுலேயும் நான் தான் மெயின். ஆனால் நேற்று நான் உன்னை பார்த்த அந்த செகண்ட், அது எப்படி சொல்கிறது எனக்கு சொல்லவே தெரில. பட் அது நான் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் எனக்கும் புரிஞ்சிச்சு எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிச்சிருக்குன்னு, நான் உனக்குள்ளே கரைஞ்சிட்டேன்னு. திட்டம் கிரிஞ்சாக இருக்குல்ல, பட் எனக்கு சொல்லணும் போல் இருக்கே. நான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நின்றுட்டுருந்தேன். உன்னை பார்த்த அந்த செகண்ட் நான் எங்கே இருக்குன்றதையும் நான் மறந்துட்டேன். கேமராவை அதே இடத்துல போட்டுட்டு அப்படியே பின்னாடி ஓடி வந்துட்டேன். நீ அங்கே ஒரு ஏஞ்சல் மாதிரி நின்றுட்டு இருந்த. உன் கண்ணு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கே தெரில. நீ கொடுத்த அந்த க்யூட் ரியாக்ஷன், அந்த வாட்டர் ட்ராப்ஸ், நீ நர்வஸாக நின்றுட்டு இருந்தது, அதெல்லாம் இன்னும் என் கண்ணிலே இருக்குது. என் லைஃப்பில் நடந்த மேஜிக் மாதிரி இருக்குது. நான் வந்து என் ஜோக்கின் எடுத்து உன்னை கவர் பண்ணதெல்லாம் எப்போ நினச்சாலும் நம்பவே முடியல, நானும் அது அப்படின்னு. அப்போ தான் நான் ஒரு அழகான கண்ணை பார்த்தேன். அந்த கண்ணுக்குள்ளே தான் நான் விழுந்திருக்கேன். உன்னை பார்த்ததே வெறும் ஒரு 5 நிமிஷம் தான். ஆனால் அந்த 5 நிமிஷத்தில் என் லைஃப்பை நீ இன்னமும் பண்ணிட்டேன். நீ போன அடுத்த செகண்ட்லேருந்து என் மனசு ஒன்று மட்டும்தான் தேடிகிட்டே இருக்குது. எங்கே இருப்பா, என்ன பண்ணுவா அப்படின்னு. உன்னை எப்படியாவது பார்த்துன்னு தான் வேகமாக எழுந்திரிச்சு சீக்கிரமாக இங்கே வந்தேன். சொன்னால் ரொம்ப கிரிஞ்சாக இருக்கும், பட் நான் இப்போ லவ் சாங்ஸ்லாம் கேட்குறேன். ஈவன் இந்த சாங்கில் ஹீரோவாகவே நான் என்னையே தான் நினச்சிக்கிறேன். அண்ட் ஹீரோயினாக ஒன்று தான் நினைக்கிறேன். தெரில, ஒன்று நினைக்கும் போது அந்த சாங் லிரிக்கெல்லாம் ஏதோ உனக்காகவே எழுதின மாதிரி, எனக்காகவே எழுதின மாதிரி, ஈவன் நமக்காகவே எழுதின மாதிரி இருக்குது. ஹே தயாங் என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு நான் கேட்டேன்னா, அப்போ என் ஹார்ட் சொல்லிச்சு, நீ வயனை லவ் பண்ணுறடான்னு. வயன் ஐ லவ் யூ. நிஜமாகவே உண்மையாகவே ரொம்ப டீப்பாக என் ஹார்ட்லேருந்து சொல்கிறேன், ஐ லவ் யூ. நீ கேட்காதா என்ன ஃபர்ஸ்ட் ஆகிட்டான்னு, பட் தெரில, ஐ லவ் யூ. ஈவன் எனக்கு எப்படி இருக்குன்னா, நீ இல்லைன்னா இந்த லைஃப்பே இல்லைன்னு தோணுது. என் கூடவே நீ இருக்கணும் போல் இருக்குது. ஐ நோ நீ வேணால் லூஸாக பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னு நீ நினைக்கிறேன்னு எனக்கு தெரியுது. சாரி, நீ இப்போ எதுவும் சொல்ல வேணாம். நான் நேற்று உனக்கு ஒரு ஜர்க்கின் கொடுத்தேன்ல, அந்த ஜர்க்கினோட பாக்கெட்டில் ஒரு பேப்பர் இருக்கும், அதில் என் காண்டாக்ட் நம்பர் இருக்கும். எனக்கு டைம் ஆகிடுச்சு வாயின், இப்போ நான் கிளம்பணும். நான் சொன்னதை யோசி, அந்த காண்டாக்ட் நம்பர் எடுத்துக்கோ. உனக்கு என்கிட்ட பேசணும், என்கிட்ட ஏதாவது சொல்லணுன்னா நீ கண்டிப்பாக கால் பண்ணு. நான் ஒவ்வொரு செகண்டும் உன் கால்க்காக வெயிட் பண்ணிருப்பேன். மறந்துடாத. இப்போ பாரு,
ஜோக்கின்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு தேவன் பேசிட்டு பேக்வேர்டில் நடந்து போயிட்டு இருந்தான். அப்போது வயன் தேவன் ஒரு நிமிஷம் வயனோட வாய்ஸ் கேட்டதும் தேவன் அப்படியே நின்றுட்டான். தேவன் அங்கேயே நின்றுட்டு வயனே பார்த்துட்டு இருந்தான். தேவன், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன ஒரு பையன் இந்த உலகத்துலேயே நான் தான் ஸ்பெஷல் அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சான். அந்த பையன் பார்க்க அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருந்தான். அவனோட ஸ்மைல், அதை பற்றி நான் எப்படி சொல்கிறது? இனி நைட் ஃபுல்லாக அந்த ஸ்மைல் பாடாப்படுத்திட்டு இருந்துச்சு. அண்ட் அவனோட கண்ணு அது என்னை பார்க்கும்போதே சொல்லிச்சு, நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு. அந்த கண்ணை, அந்த ஸ்மைலை நான் மிஸ் பண்ண விரும்பலை. அதனால ஐ லவ் யூ தேவன். உனக்கு ஓகேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் அவள் கையை ரெண்டையும் விரிச்சா. தேவன் அப்படியே ஷாக்கிங் ஐஸோடு அப்படியே ஒயினே பார்த்துட்டு இருந்தான். ஒரு பெரிய ஸ்மைலோடு அப்படியே ஓடி வந்து ஒயினை தூக்கி டைட்டாக ஹக் பண்ணி அப்படியே சுற்றினான். அவ்வளோ தூக்குன மாதிரியே டைட்டாக ஹக் பண்ணி அப்படியே நின்றுட்டு, ஹே இப்படிலாம் பேச நீ எங்கேருந்து கற்றுக்கிட்ட? நானே கொஞ்சம் நேரம் ப்ளஷ் ஆகிட்டேன் தெரியுமா? என்னை பற்றி எதுவுமே தெரியாமல் எப்படி என்னை லவ் பண்ணுற? நீ எப்படி என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னியோ அப்படி தான். ஆனால் ஆனாலாம் இல்லை, ஐ லவ் யூ. என் கடைசி மூச்சு வர நான் உன் கூட இருக்க ஆசைப்பட்றேன். என் கூட இருப்பியா? ஹே எனக்கு இப்படிலாம் பேச தெரியாது, பட் என்ன சொல்கிறது, எனக்கு நீ ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. ஓகே, ஆனால் இப்போ எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புவா? ஹே தேவ், ஆனால் நான் உங்ககிட்ட நிறைய பேசணும். நான் ஓகே ஓகே ஓகே, நீ டென்ஷன் ஆகாதா. என் நம்பர் அந்த ஜோக்கின்குள்ளேயே தான் இருக்குது. கண்டிப்பாக கால் பண்ணு. நான் உன் காலுக்காக எவ்ரி செகண்ட் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகேவா தேவ்? ஆனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, பட் கால் பண்ணு. நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். கால் மீ ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். கால் பண்ணு ஓகேவா? கால் தேவ் என்னோட நம்பர் அதுதான், நீ கால் பண்ணுவல, நான் எடுத்துக்கிறேன். ஓகே தேவ் பாய் 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 அப்படின்னு தேவங்க சொல்லிவிட்டு ஒயினை டைட்டாக ஹக் பண்ணி அவள் ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிட்டு, ஓகே ஒயின் பாய் பாய், மீட் பண்ணலாம், கண்டிப்பாக மீட் பண்ணலாம். ஓகே பாய் பாய் தேவ் பாய். பட் தேவ் நான் பேசலாம் ஒயின்.